வணக்கம். மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். மீன ராசிக்கு அதிபதி உச்ச அமைப்பு 6ஆம் பாவாதிபதியுடன் இணைகிறாரு. வேலை அழுத்தங்கள் இருக்கும். அதே போல் உங்களுடைய அதிகாரியினுடைய ஆதிக்கமும் இருக்கும். இருந்தாலும் சூரியனுடைய அமைப்பு புத்தியோ அந்தரமோ நடப்பவர்களுக்கு வேலை அமைப்புகளில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழல், அதனால் ஆதாயம், இல்லை இருக்கக்கூடிய வேலைகளிலே ப்ரொமோஷன் கிடைப்பது, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இப்போ மீன ராசி நண்பர்களுக்கு ஏற்படும். சனி உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறாரு. தொல்லைகளை கொடுத்துட்டு இருந்தார். ராசியில் வரும்போது ஜென்ம சனியினுடைய அமைப்பில் வருவார். அப்போ உடல் சோம்பலாகவும் மனக்கலக்கத்துடனும் கஷ்டங்களை அனுபவிக்க ஒரு சூழலும் சனி ராசியில் சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிரமங்கள் இருந்திருக்கும். அதே போல் ரேவதி நட்சத்திரத்திற்கும் ஓரளவுக்கு சிரமங்கள் இருந்திருக்கும். இப்போ அந்த அமைப்புகள் குறையக்கூடிய ஒரு அமைப்பு. சனி வக்கர அமைப்பு பெறும்போது அழுத்தங்கள் குறையும். மன அழுத்தங்கள் குறையும் போது உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் சற்று அப்பாடா அப்படின்ற ஒரு ஓய்வு கிடைக்கக்கூடியவர்கள். அதுவும் உங்களுடைய ராசியை குரு பார்க்குற உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய ஒரு சூழல்களில் நல்ல தெளிவான எண்ணங்கள், உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். இந்த 2 விஷயம் இருந்துட்டாலே போதுங்க. மற்ற விஷயத்த கண்டிப்பாக, ஏன்னா உங்களுடைய உடம்பு கரெக்டாக இருக்கணும். ஒருவருக்கு எப்பயுமே உடம்பு கரெக்டாக இருந்துட்டால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போது நோய் இல்லாத வாழ்க்கை ஒருவருக்கு இருந்தால் மட்டுமே போதும். மற்ற விஷயத்தை நம்ம சரியாக செஞ்சிடலாம். அப்போ உடம்பு சரியாக இருந்தால் மனசு சரியாக்கும். மனசு சரியாக இருந்தால் நம்ம சிந்தனை சரியாக சிந்திக்கும். அதன் மூலியமாக நன்மைகள் ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவியாக இருப்போம், நமக்கு நம்ம உதவியாக இருப்போம். சமுதாயத்திலையும் நற்காரியத்தில் ஏற்படுவோம். ஏன்னா இங்கே 5ஆம் இடத்துல தான் இங்கே குரு போய் உச்சமைப்பை பெறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு. கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். பசங்க ரீதியில் நன்மைகள் ஏற்படும். அவருடைய பார்வை பாருங்கள், 5ஆம் இடத்துல இருந்துட்டா 9ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை பார்ப்பார். 7ஆம் பார்வையை 11ஆம் இடத்தை பாரு. 9ஆம் பார்வையை உங்களுடைய ராசியை பார்ப்பாரு. இந்த 3 இடமுமே சிறப்பான இடம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மனதளவில் 9ஆம் இடம் உங்களுடைய ஆழ்மனது. அந்த ஆழ்மனது உங்களுடைய அடுத்து வரக்கூடிய விஷயங்களை, சிந்தனைகளை தூண்டிவிடும். அந்த சிந்தனை சிறப்பாக இருந்தால் தொலைநோக்கு பார்வையுடன் சிந்திப்பீங்க. அதுதான் நன்மை. இப்போ 11ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால லாபகரமான அமைப்பு, மூத்தவர் வகையில் நன்மைகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இங்கே 5ஆம் பாவாதி பாருங்க, இந்த வாரம் முழுசும் 10, 11ஆம் இடங்களில் இருப்பார். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனால ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் அமர்க்கிறதுனால தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சின்ன சின்ன பொருளுக்காக ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அந்த பொருள்களெல்லாம் இப்போது வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் மீனராசி நண்பர்களுக்கு ஏற்பட போதுங்க. அடுத்ததாக அவருடைய சஞ்சாரம் 11ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குருவினுடைய பார்வைப்படுவது வளர்வரை சந்தனாக பௌர்ணமி அமைப்பு. பௌர்ணமி யோகத்தில் நல்ல ஒரு அமைப்புகள்லாம் இப்போது கிடைக்கக்கூடிய, பசங்கள் விஷயத்தில் எதிர்பார்த்த விஷயங்கள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக இப்போ ஏற்பட போகுதுங்க. ஏன்னா சனி பகவான் ஜென்ம சனியில் அமர்ந்துட்டார்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்ப்பார்.
10ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த 3 இடங்களுமே, ஏன்னா ஒரு சுபர் வீட்டில் இருந்து பார்க்குறதுனால இந்த 3 இடமும் மட்டுப்பட்டு போச்சு. இப்போ வக்ரமிப்பு பெற்று குருவின் பார்வை போனால இந்த இடங்கள் சிறப்பாக வளரக்கூடிய ஒரு சூழல். சகோதர உறவு நல்லா இருக்கும், கணவன் மனைவி உறவுகள் நல்லா இருக்கும், உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நல்லா நடக்க போகக்கூடிய ஒரு சூழல் மீன ராசி நண்பர்களுக்கு அனைவும் ஏற்பட போதுங்க. கஷ்டங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுவதற்கான ஒரு அச்சாரமான ஒரு ஆரம்ப வாரமாக மீன ராசி நண்பர்களுக்கு அனைவருக்கும் அமைது. இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.